அது ஒரு உணவகம். வழக்கமா இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் நிறைய நேரங்கள்ல நான் விளையாடா சொல்றதுதான் தப்பாச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாருமே வீட்டுல சோறு ஆக்குறதே இல்லை. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்கல்ல, இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில ரெஸ்டாரண்ட், அதுவும் நீங்க ஃபேஸ்புக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹோட்டல்ல இந்த பிரியாணி இவ்வளவு கம்மியா கிடைக்குது, இந்த ஹோட்டல்ல போனீங்க இதெல்லாம் கிடைக்குது அப்படி என்று பல நேரங்களில் ஒரு சில நேரம் நான் கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா இடமே இல்லை அங்க சாப்பிட்றதுக்கு. அதான் ஒரு பெரிய கூட்டமே உட்காந்துட்டு, கல்யாண நாள் பிறந்த நாள் 20 பேரு 15 பேரு, பில்லு வந்து தாட்டும் 10,000 போவோம். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. நம்ம வீட்டுல டெய்லி அதே ரசம் சாம்பார்லாம் சாப்பிட்டு நாய்க்கு செத்து போச்சு. அதனால இன்னைக்கு போய் என்ன ஒரு மட்டனு ஒரு சிக்கனு ஒரு வேற மாதிரியான டிஃப்ரெண்டான சிக்கன் கபாப் அதெல்லாம் சாப்பிடணும்னு எல்லாம் சாப்பிடும். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா போகும்போதே நீங்க பாப்பீங்க எல்லாரும் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வேற மாதிரி போவாங்க. அந்த ஒரு உணவகம், அந்த ஒரு உணவகத்துக்கு ஒரு போறார். அவர் பார்த்தா பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஒரு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் ஆளு செருப்பு கிழிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி பரிதாபமா இருக்கார். வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட் பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ் எஸ் சார் வெல்கம் ப்ளீஸ் சார் அப்படின்னு தான் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன சார் வேணும் என்ன சாப்பிட்றீங்க இதெல்லாம் இருக்கே சொல்லுவாங்க. அப்ப நல்லா சாப்பிட்டோன்னா அவங்க நம்ம போகும்போது டிப்ஸ் கொடுப்பாங்க. இது வழக்கமாக எல்லா ஹோட்டலுங்களும் எல்லா வெயிட்டரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க எதிர்பார்ப்பாங்க. போகும்போது நம்ம டிப்ஸ் செய்யும். இப்போ ஒரு உள்ள போற நான் சொன்ன அப்படியான ஒரு அழுக்கான ஒரு உருவம் கொண்ட ஒரு மனிதர் உள்ள போய் சாப்பிட போறார். இவர் ஒருத்து போறாரு பக்கத்துல அந்த வெயிட், இவன் என்னையா பார்க்கும் போதே ஒரே சகிக்க முடியாத ஆளா இருக்கான், இவன் என்னத்த கொடுப்பான், என்ன வேணும் இப்ப வடிவேல் மாதிரி என்ன வேணும், என்ன இருக்கு பீஸா இருக்கா ஸ்ப்ரிங் ரோல் இருக்கா அது மாதிரி கேட்பார்ல அது மாதிரி இவர் சொல்றாரு என்ன இருக்கு இருக்கிறது எத்தனை வாங்கணும் வேண்டாம் வெறுப்பா இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு கேட்டவருக்கு கொடுக்குறார். சாப்பிட்டு முடிக்கிறார். முடிச்சோடனையும் இந்த ஆளு சர்வ் பண்ணவர் கூட சாப்பாடு கொடுத்தால, இந்த ஆள் என்ன கொடுத்துன்னு போவான், ஒரு 10 ரூபாய் கொடுத்துன்னு போவான். அதனால கூப்பிடுறாரு வாங்க பாக்கெட்ல இருந்து 200 ரூபாய் கொடுக்குறாரு. இவன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். வழக்கமா நம்ம யாருமே சில பேர் டிப்ஸை கொடுக்குது சாப்பிட்டு நம்ம தான் பில்லு கொடுக்கல அப்புறம் என்ன டிப்ஸ் வேற கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் தர மாட்டாங்க. இந்த சாதாரண நான் சொன்ன அழுக்கடைந்த ஒரு உடல் நல்லா ஒல்லாவே ட்ரெஸ் போடாத ஒரு ஆளு சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு தினமும் 200 ரூபாய் சாப்பிட்டுருப்பாரு. ஆனா டிப்ஸே வந்து 200 ரூபாய் கொடுக்குறாரு. இதை வாங்கின ஒண்ணு அப்படியே அவரு ஸ்டன் ஆயிட்டார். யார் ஸ்டன் ஆயிட்டாரு? அந்த சார். ஐயோ சார் சார் சாரி சார் அப்படின்னு பரவாயில்ல ஓகே. இவர் என்ன பண்றாரு போயிட்டார். இவர் நினைச்சிட ஐயோ இவர் வந்து நம்ம சரியா ஒண்ணுமே கவனிக்கல, இவரை அடுத்த முறை கண்டிப்பா வந்தா இவரை நல்லா கவனிக்கணும் நினைச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 வாரங்கள் கழித்து அதே நபர் அதே ஹோட்டலுக்கு போறார். அதே சர்வர் இருக்கார். பாத்துட்டாரு என்னாச்சு இப்போ ஓடியார சார் வணக்கம் சார் வாங்க சார் உட்காருங்க சார், உங்களுக்கு தெரியல அந்த ஆட்டிடியூட் எப்படி மாறும், வாங்க உட்காருங்க சார் என்ன சார் சாப்பிடுறீங்க அப்படிங்கிறார். அவரும் அப்படி ஆர்டர் பண்றாரு சாப்பிட்றாரு. இப்பதான் கதை சாப்பிட்டு முடிச்சிட்டார். இப்ப அவர் என்ன எதிர்பார்த்தார் சர்வரு டிப்ஸ் எவ்வளவு கொடுப்பாரு? 50 ரூபாய் கொடுப்பாரு நினைச்சுப்பாரு. ஆனா அப்ப அவரு முதல்ல எவ்வளவு கொடுத்தாரு? இப்ப 10 ரூபாய் கொடுத்தாரு. இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து ஒழுங்காவே சர்வ் பண்ணல, கவனிக்கல, என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேர் பண்ணவே இல்லை, ஒரு கவனிக்கவே இல்லை. ஆனா வந்து அவர் சாப்பிடும் போது 200 ரூபாய் கொடுத்தார். இந்த முறை ஓடி போய் சார் எப்படி சார் இருக்கீங்க தண்ணி வச்சுட்டு டேபிள தொடச்சிட்டு சார் அப்படியே சார் குனிஞ்சு போய் ரசம் வேணுமா சார் சாம்பார் வேணுமா சார் கேட்டேன். போகும்போது 10 ரூபா ஒதுக்கு போறான். இவருக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல இல்ல வேணா நீங்களே வச்சுங்க 10 ரூபாய் நீங்களே வச்சுங்க சொல்லுவாங்களே அது மாதிரி இதுவே சார் சின்ன அந்த ஆளுக்கு முடியல, இந்த சர்வரால கேட்காம இருக்க முடியல. சார் லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் சர்வ் பண்ணவே இல்லை, ஆனா நீங்க 200 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த முறை நான் உங்களுக்காக நல்லா பண்ணேன், நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்களே அப்படின்னார். அப்ப சொன்னார் நான் அந்த 200 ரூபாய் கொடுத்தேன்ல அது இன்னைக்கு நீ சர்வ் பண்ணதுக்கு. இப்ப எப்படி சர்வ் பண்ணாரு, எப்படி கவனிச்சாரு, நல்லா ஊந்து கவனிச்சாரு. அதுல 200 ரூபாய் அப்ப 10 ரூபாய் அப்ப கொடுத்தேன்ல ஒழுங்கா கவனிந்த 10 ரூபாய் அப்படின்னு. பெரிய மாதிரி சின்ன ஒரு சுவையான விஷயம்தான். பல நேரங்களில் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்கிறான். இன்னைக்கு உலகம் எப்படியான ஒரு உலகமாக இருக்கு. ரொம்ப அழகான நற்செய்தி நம்ம முடிச்சு அப்புறம் ஆராதனைக்கு போவோம்.
ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பற்றி 100 மடங்கு நான் திரும்பி தருவேன்னு சொல்றார். இதே ஒரு எண்ணம் தான் அந்த சீடர்ல மனடி இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் உலகத்தின் போக்கின்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுங்க பாப்பா, உண்மையை சொல்லுங்க, என்னையும் சேர்த்துக்கிறேன். நீ இதை செய்தால், இதை கொடுத்தால் நான் அதை கொடுப்பீங்களா இல்லையா? நான் விளையாட சொல்ல கோச்சு கூடாது, சொல்ல வேணாம், தெரியல இப்ப வருது. கல்யாணம் வீட்டுக்கு போனீங்கன்னா மொய் எழுதுவாங்க பாருங்க. அவன் 500 ரூபாய் மொய் வச்சான், அதே 500 ரூபாய் நோட்டு வச்சிருப்பாங்க சில வீட்டுல, எனக்கு தெரியும், விளையாட சொல்லுவாங்க. அது 500 ரூபாய் கட்டாயிடும். அவன் வச்சு அப்ப அரை சவரம் மோதிரம் போட்டான். நான் இதை விளையாட்டா சொல்லுவேன், சீரியஸாதீங்க. அப்ப சவரம் விலை கம்மியாச்சு, இன்னைக்கு 50,000 55,000 60,000 ஆச்சா? இல்ல, எனக்கு மோதிரம்லாம் தெரியும், தங்கத்தை பத்தி தெரியாது எனக்கு. பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன், நீ இதை கொடுத்தால் நான் அதை கொடுப்பேன். இதுதான் இன்னைக்கு உலகத்துடைய போக்காக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்றார், நீ எனக்காக, என் நற்செய்திற்காக எல்லாவற்றையும் துறந்து வந்தாய். அது எவ்வளவு சொல்றாரா? 1 மடங்கு இல்ல, எத்தனை மடங்கா? எத்தனை மடங்கு? எனக்கு நம்முடைய வாழ்வுல கூட நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன். இதான் நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அதை வச்சுக்கலாம். நீங்க 10 எதை ஆண்டவர் இன்னொரு சொல்ற, நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் தான். உனக்கு வரலன்னா அவன்லாம் கிடைக்கல, நீ கொடுக்கல, நீ உன் கையை சுருக்கிக்கிற, நீ கிள்ளி கொடுக்குற, அவர் எப்படி அள்ளி கொடுப்பாரு? நீ அள்ளி கொடு, அவர் அள்ளி கொடுப்பார். கரெக்டா நான் பேசுறது புரியுதா? அவ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்வுல கூட ஆண்டவருக்காக செய்யற சின்ன சின்ன அழகா. இன்னொரு வாசம் ரொம்ப அழகாய், மத்தேயு நற்செய்தி 25:40 என் பெயரின் பொருட்டு ஒருவருக்கு நீ சொல்லுங்க, அதான் என்ன வசனம்? குடிந்த நீரை கொடுத்தால் அதனுடைய கைமாறு பெறாமல் போக. 1 கிளாஸ் தண்ணி வீட்டுக்கு போனா, எப்ப தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிப்பீங்களா? நீ குடுக்கவே இல்லை, குடிப்பீங்களா? நான் கேட்க முடியல, நான் குடிக்கிறது இல்லை, ரொம்ப நன்றி. 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி புடகுடமா தண்ணியை கொடுப்பார். டீயை கொடுத்தீங்கன்னா நிறைய பாலாம். அப்படின்னு நம்முடைய வாழ்வுல கூட இன்னைக்கு அவசரம் 100 மடங்கு, 1 மடங்கு இல்ல 100 மடங்கு ஆண்டவர் நமக்கு அப்படியான ஒரு உள்ளத்தை வளர்த்துக் கொள்ள அருள் வேண்டும்.